இன்றைக்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்று இந்த தென் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு பாம்பன் ரயில்வே பாலம் அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். தத்தனேரி முதல் ஆரப்பாளையம் வரை பேருந்து நிலையம் வரை புரட்சி தலை அம்மா பாலம், மதுரை கோரிப்பாளையம் பெரிய பாலத்திற்கு இடையாக புதிய பாலம், அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாலம், அரசு ராஜாஜி மருத்துவமனை ரூபாய் 250 கோடி ரூபாயிலே அதை தரம் உயர்த்திருக்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 50 கோடியிலே உயர்மட்ட பாலம், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மத்திய மாநில அரசு சுமார் 1100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மக்கள் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டது குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 1296 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு லோயர் கேம்ப் அங்கே இருந்து குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீரை வழங்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல மதுரை மாநகருடைய போக்குவரத்தை குறைப்பதற்காக சுமார் 27 கிலோமீட்டர் சுற்றுச்சாலை அமைத்துக் கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். முடக்கு சாலை பறக்க பாலம் 50 கோடி. அதே போல கோவை கொடிசியா அங்க இருக்கின்ற அதே போல மதுரையிலே சிட்டி சென்டர் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், வைகை ஆற்றின் இருகரையில் ஒட்டி சாலைகள், காலவாசல் உயர்மட்ட பாலம், பாண்டி கோயில் அருகே உயர்மட்ட பாலம், மதுரை நத்தம் சாலையிலே 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் பாலம் மத்திய அரசின் துணையோடு இன்றைக்கு 40 ஆண்டு கால கனவு உசிலம்பட்டியிலே 58 கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வைகை குண்டாறு திட்டம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல காவிரி குண்டாறு திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். அதையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல கண்மாய் சீரமைக்க நிதி ஒதுக்கியது, அதை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கின்றார். மதுரை மாநகர பகுதியில் 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இப்படி அதோட மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டபோது அதற்கு முயற்சி எடுத்தோம். மத்திய அரசிலே நாங்கள் பல முறை வேண்டுகோள் விட்டதின் அடிப்படையிலே அந்த சாலையிலே அண்டர் பாஸ் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அனுமதி கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், மத்தியிலே இருந்து எந்த திட்டத்தையும் வரவில்லை, தமிழக வளர்ச்சி பெறவில்லை என்று. அங்கே தூத்துக்குடியிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அரசு பிரம்மாண்டமான விமான நிலையத்தை இன்றைக்கு கட்டி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அதே போல தூத்துக்குடி அங்கே இருக்கின்ற துறைமுகம் விரிவாக்கம், வஉசி சிதம்பரம் துறைமுகம் கிட்டத்தட்ட 1500 கோடி விரிவாக்கம் செய்ய இருக்கின்றன. அதே போல பல தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு மத்திய அரசு மூலமாக அமைத்திருக்கின்றது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதே போல மத்தியிலே இன்றைக்கு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவை நல்கி அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீண்டும் நம்முடைய ஆட்சி மலர வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னெழுச்சி கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டு, சுறுசுறுப்பாக செயல்பட்டு, சுழன்று செயல்பட்டு நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சி துணையோடு எதிரிகளை வீழ்த்து மீண்டும் வலிமையான பாரதம்,
வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டேன். நன்றி, வணக்கம்.